யூத தீர்க்கதரிசியான சகரியா ஒரே இரவில் 8 தரிசனங்களைக் கண்டு அடுத்து பதிவு செய்துள்ள உலக வரலாற்றுக்கு முன்பு விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள சில காரியங்களை சூசகமாக போட்டுடைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் ஒரே சரீரமாயிருக்கும் நாம் இதை அறிந்து கொள்ள தவறிவிடக்கூடாது. இரகசியங்களை வெளிப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவரின் சித்தம். அதற்கு உரிமம் கோர முடியாது, ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆர்ப்பரிக்கலாமே. இந்த பதிவில் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்து எதிர்பாரா விதமாக சாட்சியளிப்பார். பிதா மகிமைப்படுவார், நமக்கோ நித்திய ஆசீர்வாதம் உண்டு என்பதில் சந்தேகமில்லை. அறிந்து கொள்வதோடு பகிர்ந்து கொள்ளவும் செய்வோம். வாருங்கள். வெல்கம் பேக் டு தி புக் ஆஃப் ஜக்கரியா. ஜக்கரியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். இன்று பார்க்க போவது 9 முதல் 15 வசனங்கள். இது ஜக்கரியா புத்தகத்தின் 10வது எபிசோட். காலம் தாழ்த்தாமல் நேரடியாக உள்ளே செல்லலாம். இன்றைய தியானத்தை 2ஆக பிரித்துக் கொள்ளலாம். இந்த 7 வசனங்களை மேலோட்டமாக பார்த்தால் எப்படி புரியும்? ஆழமான தியானத்திற்குள் போனால் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். 2ஆம் பகுதி புரிய வேண்டுமென்றால் முதல் பகுதியை கட்டாயம் பார்க்க வேண்டும். இல்லனா அந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம் புரியறது. சரி, வசனத்திற்குள் கடந்து செல்வோம். ஜக்கரியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு யாவேவுடைய வார்த்தையானவர் என்னிடம் வந்து, 10ஆம் வசனம், பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த எல்தாய், தொபியா மற்றும் எதையாவிடமிருந்து காணிக்கையை பெற்று அதே நாளில் செபனியாவின் மகனாகிய யோசியாவின் வீட்டிற்குள் நுழை என்றார். இது என்னங்க லாஜிக்கு? பார்க்கலாம். இந்த வசனத்தை ஆழமாக ஆராய்ந்தால் பல கேள்விகள் எழும்பும். அவற்றில் சில. முதலாவது, இஸ்ரேல் நிலத்திற்கு திரும்பிய யூதர்கள் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் என்ற நிலையில் ஏன் வெறும் எல்தாய், தொபியா, எதையா என்பவர்களிடம் இருந்து மட்டும் காணிக்கை பெற வேண்டும்? இரண்டாவது, செருபபேல், ஜக்கரியா, ஆகாய் தீர்க்கதரிசி, இன்னும் பலர் இருக்கின்றனர். அவர்கள் எல்லோரும் காணிக்கை கொடுக்க தகாதவர்களோ? இப்போ வேற ஏதோ காரணம் இருக்குல்ல. செகண்ட் பார்ட்ல தான் வரும் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, காணிக்கையை சேகரித்த பிறகு ஏன் அதே நாளில் யோசியாவின் வீட்டிற்கு செல்ல வேண்டும்? ஏன் ஒரு வாரம் கழிச்சு போகக்கூடாதா? குறிப்பாக ஏன் யோசியா வீட்டிற்கு செல்ல வேண்டும்? ஏன் யோசியாவின் தந்தையின் பெயர் மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது? மற்றவர்களுடைய தந்தையின் பெயர்கள் ஏன் குறிப்பிடவில்லை? இதனுடைய பதிலும் 2ஆம் பகுதியில்தான் உள்ளது. 11ஆம் வசனம். அங்கே அவர்களுடைய கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சதாக்கின் மகனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய தலையிலே வைக்கின்றார். யூத கோத்திரம் அரசவையிலும் லேவி கோத்திரத்தில் ஆரோனின் பிள்ளைகள் ஆசாரியர்கள் என்பது மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டம். அதை மீறியவர்கள் கடுமையாய் தண்டிக்கப்பட்டுள்ளனர். இதோ அதனுடைய உதாரணம். சவுல் ராஜா பலி செலுத்திய பின்பு அவருடைய பதவி பறிபோனது. இரண்டாவது, யூத தேசத்தின் ராஜா உசியா ஆசாரியர்கள் எச்சரித்த பின்பும் தேவாலயத்தில் வரம்பு மீறி தூபம் காட்டியதால் அவனுக்கு குஷ்டம் வந்தது. சட்டம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் மீறியவர்களுக்கு தண்டனை வழங்கிய அதே யாவே இப்பொழுது பொன்னினாலும் வெள்ளியினாலும் கிரீடம் செய்து அதை பிரதான ஆசாரியனுடைய தலையிலே வை என்பது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? ஹைப்ரீஸ்ட் தலையில டர்பன், இந்த துணி தான் கட்டுவாங்களே தவிர கிரீடம் வைக்க கூடாதுங்க. இங்க ஒரு பியூட்டியை பாருங்க. யோசுவா என்பதுதான் மரியாளிடம் கொடுக்கப்பட்ட உலகின் இரட்சகரான மேசியாவின் பெயர். அந்த கோணத்தில் பார்த்தால் நம் பிரதான ஆசாரியரான இயேசுவின் தலையில் கிரீடம் வைக்கப்படுகிறது. பெர்ஃபெக்ட்லி மேட்சிங்கா? அடுத்ததை பாருங்க. பொன்னினாலும் வெள்ளியினாலும் செய்த கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. என்னங்க அர்த்தம்? வெள்ளி இரத்தத்தை குறிக்கும், பொன் தெய்வத்தன்மையை குறிக்கும். இது இயேசு கிறிஸ்துவிற்கு அழகாய் பொருந்தக்கூடிய மற்றும் நினைவூட்டும் ஒரு டைப்பாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு செயலின் மூலமாக செய்து காண்பிக்கக்கூடிய எதிர்கால தீர்க்க தரிசனம். 12ஆம் வசனம். நீ அவனுடன் சொல்ல வேண்டியது, சேனைகளின் யாவே சொல்கிறது என்னவென்றால், இதோ ஒரு மனிதன், அவருடைய பெயர் கிளை எனப்படும். அவர்
தம்முடைய இடத்திலிருந்து முளைத்தெழும்பி யாவேவுடைய ஆலயத்தை கட்டுவார். ஆஹா, 13ஆம் வசனம். அவரே யாவேவுடைய ஆலயத்தை கட்டுவார். 2வது முறை வருது பாருங்க. அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். யாருடையது? அவருடையது. அப்புறம் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். தெளிவா குழப்பறார்ல. கிளை எனப்படும் ஒரு மனிதன் தம்முடைய இடத்திலிருந்து முளைத்தெழும்பி. என்னங்க அர்த்தம்? ஜான் 1:1 வார்த்தை மாமிசமானது. அடுத்து கிளையானவர் ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அப்படின்னா மேலிருந்து வந்தாலும் அது அவருடைய சீட்டு தான். 3வது, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அதாவது 2 ஆபீஸ்ன்னு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு. பிரதான ஆசாரியர் பரிந்து பேசுவது, ராஜா ஆளுகை செய்வது. இவ்விரண்டுமே ஒரே நபரால் பூர்த்தி செய்யப்படும். வேற யாருக்கு பொருந்தும் இது? ஜீசஸ் தி கிரைஸ்ட். இந்த வெள்ளி என்பது இரத்தத்தை குறிக்கும், பொன் என்பது தெய்வத்தன்மையை குறிக்கும். அதெல்லாம் ஓகே. இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறபடி அவர் ஆளுகை செய்கிறாரா? இல்லையே. அப்படி என்றால் பிரதான ஆசாரியருக்கான வேலையை முடித்துவிட்டு சென்று விட்டார். மறுபடியும் அரியணையில் அமருவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பலமுறை சொல்லியிருக்கிற இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன். ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் வரை நான் என்னிடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். திரும்பி போயிடுவாராம். அப்பனா ஏற்கனவே வந்திருந்ததானே. தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாக தேடுவார்கள். அதாவது பிரச்சனைன்னு வரும்போது தான் தேடுவாங்க. ஜக்கரியா 12th சாப்டர் படிக்கும்போது தெரியும் பாருங்க. ஆன்டி கிரைஸ்ட் கிட்ட மாட்டிக்கின்னு யூதர்கள்லாம் அழுவாங்க, ஐயா தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு. அப்பதான் கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் இந்த ஆட்டம் LGBTQ ABCDEFGH இருக்கு இல்லையா, அது தொடரும். சில கல்ட்ஸ் என்ன பண்றாங்க, இந்த 2 ஆபீஸும் ஒன்று இணையும்ன்றாங்க இல்லையா, அதை என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பின் கோலும் யூதாவின் கோலும் ஒன்றிணைக்கப்படும் இல்லையா. நான் தான் அந்த ஜோசப்னு சொல்லி இந்த லேட்டர் டே செயின்ஸ் மார்மன்ஸ் ஒரு கல்ட்டு கும்பல் இந்த எசேக்கியேல் வசனத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க சொல்றது இஸ்ரேல் பிரிந்த பின்பு இஸ்ரேலும் ஜூடாவும் என்று இருந்தது. இஸ்ரேல் தங்கள் நிலத்திற்கு 2ஆம் முறையாக 4 மூலையிலிருந்தும் வந்த பின்பு அவர்கள் 2 தேசங்களாக இருக்க மாட்டார்கள், ஒரு தேசமாய்த்தான் இருக்கும் என்று கூறிய எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இதுக்கும் ஜக்கரியா இங்க எழுதியிருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜக்கரியா எழுதியிருக்கிறது ஆசாரியரின் பணியும் ராஜாவின் பணியும் ஒன்றிணைக்கப்படும். அது 2ஆம் முறை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தான் நடக்கும். ஆமேன். 14ஆம் வசனம். இந்த கிரீடங்களோ என்னவென்றால், நல்ல நோட் பண்ணுங்க, யாவேவுடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் எதையாவுக்கும் ஜெப்பனியாவின் மகனாகிய ஏனுக்கும் நினைவூட்டுதலாக வைக்கப்படுவதாக என்றார். இது என்ன கொடுமைங்க. குழந்தை கையில சாக்லேட்டை கொடுத்துட்டு திருப்பி வாங்கின கதையா இருக்குதே. அப்போ அது யோசுவாக்கு இல்லையா? இல்லையே. கிரீடம் இப்ப இல்ல, அப்புறம் திரும்ப பெறப்பட்ட கிரீடம் யாவேவுடைய ஆலயத்திலே வைக்கப்படுகிறது. இது பிசிக்கலாங்க. பிசிக்கலா இருந்தா 70 AD தேவாலயம் இடிக்கப்பட்டதே. அப்ப என்ன பண்றது? இதுவரைக்கும் யூதர்களுக்கு தேவாலயமே இல்லையே, அது என்ன பண்றது? இதை ஆவிக்குரிய கோணத்தில் தான் பார்க்க வேண்டும். அங்கு குறிப்பிட்டுள்ளது யாவேவின் தேவாலயத்தில் இரத்தம் சிந்தப்பட்ட கிரீடம் வைக்கப்படுகிறது. இது பரலோகத்தில் தான், பூலோகத்தில் அல்ல. அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களில் இன்னும் கிளியரா இருக்கும் பாருங்க. 15ஆம் வசனம். தூரத்தில் உள்ளவர்கள் வந்து யாவேவுடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் யாவே என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய யாவேவின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்கள் என்றால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். பேசுறது யாரு? வார்த்தையானவர். அப்படின்னா யாரு? நம்ம மனவாளன் தான், வேற யாரு? ஜக்கரியா இப்படியாக கூறி இதை நிறைவு செய்கிறார். நீங்கள் யாவேவின் சத்தத்தை கேட்டு நடந்தால் இவைகள் நடைபெறும். என்ன நடந்துச்சு? இஸ்ரேல் யாவேவின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் தீர்க்க தரிசன வசனங்களை நம்பாததினால் என்ன நடந்தது?
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில், என் வருகையை நீங்கள் அறியாமல் போனதினால் உங்களுக்கு ஐயோ என்று கூறி சென்று விட்டார். தூரத்திலிருந்து வந்து தேவாலயத்தை கட்டுவார்கள் என்பது சபையாகிய நாமும் பிதாவின் சித்தத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகளாவோம் என்பது. மத்தேயு 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். யார் பேசுறது? ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன கான்டெக்ஸ்ட் தெரியுமா அது பேசுறது? அதுதான் பியூட்டி இந்த வசனத்தை விட. 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன பியூட்டிஃபுல்லான கருத்து பாருங்க. புறஜாதியினர் ஒருவனுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு இல்லையே என்று கூறிவிட்டார். அப்படின்னா தூரத்திலிருந்து வந்து கட்டுறது யாரு? கிங்டம் ஆஃப் காட், we the church, we will go and join with Israel. இதனுடைய பொருளை எப்படி எடுத்துக்கணும்னா, இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பே இந்த தேவாலயத்தை இடித்து காட்டுங்கள், 3 நாளில் நான் எழுப்பி காட்டுகிறேன்னு சொன்னார் தெரியுமா? அது அவருடைய பாடி. வேர் இஸ் a temple today? தேவாலயம் இப்பொழுது எங்கிருக்கிறது? நம்முடைய இருதயத்திற்குள் என்று அப்போஸ்தலராகிய பவுல் எழுதியிருக்கிறார். அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை சபையாகிய நாம் இன்று கட்டி கொண்டிருக்கிறோம். That does not mean அவர்கள் உதறிவிடப்பட்டவர்கள் அல்ல. முழு இஸ்ரவேல் ஜனமும் ரட்சிக்கப்படும். அது எப்போ? ட்ரிபுலேஷன் பீரியடு. ஜக்கரியா 12th சாப்டர் படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்பொழுது செகண்ட் செக்மெண்ட்டுக்குள்ள போக போகிறோம். இதுதான் டர்னிங் பாயிண்ட். இந்த 2வது செக்மெண்ட்ல சில முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். அது என்ன? ஏன் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் காணிக்கை கொடுக்க வேண்டும்? 2வது, அன்னைக்கே ஒருத்தருடைய வீட்டுக்கு போறாங்க. 3வது, வீட்டிற்குள் செல்பவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய ரகசியம். அதுக்கப்புறம் யோசுவாவின் தலையில் கிரீடம் வைக்கப்படுகிறது, மறுபடியும் எடுக்கப்படுகிறது. அதை கொண்டு போய் தேவாலயத்தில் வைக்கிறார்கள். இந்த பெயர்களுக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அநேகரை ஆச்சரியப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிற்கும் இதற்கும் கூட தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் கூட சிலருக்கு எழும்பலாம். கடைசி நேரத்தில் சில காரணங்களுக்காக இந்த பதிவை நான் சில தினங்களுக்கு பின்பு வெளியிடப் போகிறேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளை நினைவூட்டும் நேரத்தில் கிறிஸ்துவின் அன்பும் பிதாவின் அரவணைப்பும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையும் நம்மோடு இருப்பதாக என்று மன்றாடிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஷலோம். காட் பிளஸ் யூ. கண்ணீர்